இன்றைக்கி சிம்பிளான சூப்பரான எக் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. என்னதான் நம்ம விதவிதமாக வீட்டில் சமைச்சாலும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு சமைக்க வரவங்களோட ரெசிபியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எக்கை வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு மேலே இருக்கிற ஓடை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 2, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்க விடுங்க. அவங்க செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எக் கறி மசாலாவை ஆட் பண்ணினாங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற கறி குழம்பு இல்லைன்னா சிக்கன் குழம்புல 2 கரண்டி அதில் ஊற்றிட்டாங்கங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொத்தமல்லியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த சிம்பிளாக தாங்க செஞ்சாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.